அன்பான தமிழ் பெண்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிச்ச அடுத்த சில நிமிடங்கள்ல உங்க வாழ்க்கையில, உங்க காதல்ல நீங்க எடுக்கப் போற ஒரு மிகப்பெரிய முடிவு மாறப்போகுது. பெண்ணே, எனக்காக உயிரையே விடுவான்னு சொன்னா சார். நான் கேட்காமலேயே எனக்காக எல்லாத்தையும் செய்றான். அவனை விட்டா எனக்கு யாரும் இல்ல. இப்படி உருகிற ஒரு பெண்ணா நீங்க? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது மட்டுமில்ல, உங்க வாழ்க்கையை ஏமாற்றத்திலிருந்து காப்பாத்தப் போற ஒரு கேடயம். இன்னைக்கு காதலிக்கும்போது எல்லாமே அழகாதான் இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவன் என்னை ஏமாத்திட்டான், அவனோட உண்மை முகம் இதுதான்னு தெரியாம போச்சே அப்படின்னு கண்ணீர் வடிக்கிற எத்தனையோ பெண்களை நம்ம தினமும் பார்க்கறோம். 2400 வருஷங்களுக்கு முன்னாடியே மாபெரும் ராஜதந்திரியான ஆச்சாரியா சாணக்கியர் மனிதர்களோட குணங்களை பத்தி, குறிப்பா ஒருத்தரோட போலி முகமுடியை எப்படி கிழிக்கணும்னு சில ரகசியங்களை சொல்லியிருக்காரு. காதலிப்பது தப்பில்ல, ஆனா கண்ணை மூடிக்கிட்டு அறிவை அடகு வச்சுட்டு காதலிக்கிறது பேரழிவு. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த 12 ரகசிய தந்திரங்கள், அதாவது 12 டெஸ்ட்ஸ் ஆஃப் லவ், உங்க முன்னாடி நிக்கிறவன் காட்டுறது உண்மையான காதலா அல்லது உங்களை ஏமாத்த அவன் போடுற உருட்டா அப்படின்னு அக்கு வேறு ஆணி வேறா பிரிச்சு காட்டிடும். இந்த 45 நிமிடம் உங்க ஆயுசுக்கும் உங்க கண்ணீரை மிச்சப்படுத்தும். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சாணக்கியர் ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்றார். அதிகமான பாசம், அளவுக்கு அதிகமான ஈர்ப்பு எங்க இருக்கோ அங்கேதான் ஏமாற்றமும் பயமும் பிறக்கும். ஒரு ஆண் உங்களை காதலிக்கிறான் அப்படின்னா அவனோட வார்த்தைகளை மட்டும் நம்பி உங்க வாழ்க்கைய அவங்கிட்ட ஒப்படைக்காதீங்க. வார்த்தைகள் ரொம்ப மலிவானது பெண்ணே. யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் ஐ லவ் யூ சொல்லலாம், கவிதை எழுதலாம். ஆனா அவனோட செயல்கள் என்ன சொல்லுது? ஒரு தங்கத்தை வாங்குறதுக்கு முன்னாடி நாம அதை 4 தடவை உரசி பார்க்கறோம், தட்டி பார்க்கறோம். அப்படி இருக்கும்போது உங்க முழு வாழ்க்கையையும் உங்களோட அன்பையும் ஒருத்தருக்கு கொடுக்கும்போது அவனை சோதிச்சு பார்க்கறதுல என்ன தப்பு? சாணக்கிய நீதிப்படி ஒரு ஆணோட காதலை நீங்க எப்படி டெஸ்ட் பண்ணணும்? அந்த 12 ரகசிய தந்திரங்கள் என்னென்ன? ஒவ்வொன்னா பார்ப்போம். தந்திரம் 1, சொல்லும் செயலும் ஒத்துப்போகிறதா? சரி தோழிகளே, நம்ம லிஸ்டில் இருக்கிற அந்த முதலாவது ரகசிய தந்திரம், சொல்லும் செயலும் ஒத்துப்போகிறதா? அதாவது அவன் பேசுற பேச்சும் அவன் செய்யற காரியமும் ஒன்னா இருக்கா? நம்ம டெய்லி லைஃப்ல நடக்கிற ஒரு சூப்பர் உதாரணத்தை வச்சு இதை ஆரம்பிப்போம். ஃபோன்ல பேசும்போது டயலாக் சும்மா பிச்சு உதறும். நீதாண்டி என் உலகம், உனக்காக நான் நிலவையே கொண்டு வருவேன், நட்சத்திரத்தையே பறிப்பேன் அப்படின்னு கவிதையா கொட்டுவான். இன்ஸ்டா சாட்ல ஐ லவ் யூ மெசேஜை பறக்க விடுவான். ஆனா நிஜத்துல என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு பயங்கரமான தலைவலி இல்ல உடம்பு சரியில்லை, எனக்கு ஒரு மாத்திரை வாங்கி கொடுடான்னு கேப்பீங்க. அப்போ அவன்கிட்ட இருந்து வர்ற பதில் என்ன தெரியுமா? அச்சச்சோ செல்லம், எனக்கு ஆஃபீஸ்ல செம்ம ஒர்க்கு, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே இருக்கேன், நீயே பக்கத்து கடையில வாங்கிக்கோ ஏண்டா குட்டி அப்படின்னு ஒரு ஸ்வீட்டான எஸ்கேப் கார்டு போடுவான். நிலவ வர்ணிச்ச அதே வாயி ஒரு 10 ரூபாய் மாத்திரைன்னு வரும்போது அப்படியே சைலண்ட் ஆயிடும். இதத்தான் 2400 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம சாணக்கியர் ரொம்ப அழகா சுளீர் என்று உரைக்குற மாதிரி சாணக்கிய நீதியில சொல்லியிருக்கார். யாரையும் அவனுடைய வார்த்தைகளை மட்டும் வைத்து எடை போடாதே. ஒரு மனிதனின் உண்மையான குணம் அவனுடைய செயல்களில் மட்டுமே வெளிப்படும். சாணக்கியர் என்ன சொல்றார்னா, வார்த்தைகளை வச்சு யாரையும் நம்பிடாதேட்டன்னே. ஏன்னா வாயால வடை சுடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வார்த்தைகளுக்கு காசோ பணமோ கிடையாது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம். ஆனா ஒரு மனிதன் உங்களை உண்மையா மதிக்கிறானா, நேசிக்கிறானா, அவனோட வார்த்தைகள்ல இருக்கிற அதே அக்கறை அவனோட சின்ன சின்ன செயல்கள்லையும் இருக்கணும். உங்க கஷ்ட காலத்துல உங்க கூட நிற்கிறதுக்கு அவனுக்கு வார்த்தைகள் தேவையில்லை, அவனோட அணுமுறையும் செயலும் தான் முக்கியம். வாயில மட்டும் என் உயிர்னு சொல்லிட்டு காரியம்னு வரும்போது கைய விரிக்கிறவன் காதலன் கிடையாது, அவன் வெறும் நடிகன். இப்ப நீங்களே உங்க மனசை தொட்டு யோசிச்சு பாருங்க தோழிகளே. உங்க பார்ட்னர் எப்படி? நைட்டு ஃபுல்லா ஃபோன்ல நீதான் என் எல்லாமேன்னு பேசிட்டு அடுத்த நாள் காலையில நீங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு கூப்பிடும்போது ஃபோனை சைலண்ட்ல போடுறாரா? உனக்காக எதையும் செய்வேன்னு சொல்லிட்டு உங்களோட கரியர் வளர்ச்சிக்கோ உங்க குடும்ப பிரச்சனைக்கோ ஒரு சின்ன சப்போர்ட் கூட பண்ணாம ஒதுங்கி நிற்கிறாரா? அப்படி இருந்தா அங்க நடக்கிறது காதல் இல்ல, அது உயர்தரமான டிஜிட்டல் உருட்டு. வார்த்தைகள்ல மட்டும் லவ் பண்றவன் வெறும் டைம் பாஸ் உருட்டு மன்னன். ஆனா நான் இருக்கேண்டின்னு சொல்லிட்டு நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்றான் பாருங்க, அவன்தான் உண்மையான காதலன். சோ இனிமே அவனோட ஸ்வீட் டாக்ஸை கேட்டு மயங்கிடாதீங்க. அவன் உங்களுக்காக என்ன செய்யறான்னு அவனோட ஆக்ஷன்ஸை கவனிங்க.
இது நம்ம லிஸ்ட்ல இருக்கிற முதலாவது தந்திரம் மட்டும்தான். இதை விட பயங்கரமான உங்க கண்ணை திறக்க போற 2வது தந்திரம் என்ன தெரியுமா? வாங்க அடுத்த தந்திரத்துக்குள்ள போவோம். தந்திரம் 2. கோபத்தில் அவனுடைய வார்த்தைகள். தோழிகளே, முதலாவது தந்திரம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம 2வது ரகசிய தந்திரம், கோபத்தில் அவனுடைய வார்த்தைகள். பிஹேவியர் இன் ஆங்கர். நாம எல்லாரும் சாதாரணமா ஒரு தப்பு பண்றோம். அவன் மூடு நல்லா இருக்கும்போது, நம்ம கிட்ட கொஞ்சி பேசும்போது, ஆஹா இவன் உலகத்திலேயே சிறந்த காதலண்டா அப்படின்னு நாம ஃபிக்ஸ் ஆயிடுறோம். ஆனா ஒரு உறவோட உண்மையான பலமே சண்டை வரும்போது தான் தெரியும். நம்ம டெய்லி லைஃப்ல என்ன நடக்குது? ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல சண்டை வந்துடுது. அவன் ஆஃபீஸ் டென்ஷனா இருக்கலாம், இல்ல நீங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். சண்டை வந்த உடனே அவன் அப்படியே டோட்டலா வேற ஒரு ஆளா நாறுவான். அவன் வாயில இருந்து வர வார்த்தைகள் சும்மா சாட்டை அடி மாதிரி விழும். உன்னையெல்லாம் லவ் பண்ணதுக்கு நீ ஒரு வேஸ்ட், உன்னோட தகுதி என்னன்னு தெரியுமா அப்படின்னு உங்க சுய மரியாதையே சல்லடை போட்டு அக்கு வேற ஆணி வேறா பிரிச்சிருவான். உங்க வீட்டை பத்தியோ இல்ல உங்க கடந்த கால பலவீனத்தை வச்சோ குத்தி காட்டுவான். அப்புறம் என்ன, வாட்ஸ்அப்ல பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். இதற்குத்தான் நம்ம சாணக்கியர் அன்னைக்கே ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை சொல்லியிருக்கார். ஒரு மனிதனின் உண்மையான குணத்தை அவன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது கண்டறிய முடியாது. அவன் கடுமையான கோபத்தில் இருக்கும்போது மட்டுமே அவனுடைய உண்மையான சுபாவமும் உன்மீது அவன் வைத்திருக்கும் மரியாதையும் வெளிப்படும். சாணக்கியர் என்ன சொல்றார்னா தோழிகளே, மூடு நல்லா இருக்கும்போது ஒரு கொலையாளி கூட சாது மாதிரி நடிக்க முடியும். ஆனா கோபம் வரும்போதுதான் ஒரு மனிதனோட மூளை வேலை செய்யறத நிறுத்திட்டு அவனோட அடிமனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே வார்த்தைகளா கொட்டும். உங்களை உண்மையா நேசிக்கிற ஒருத்தனுக்கு கோபத்திலையும் கூட உங்க மேல ஒரு அக்கறையும் பயமும் இருக்கும். நாம பேசுற வார்த்தை நம்ம பொண்ணோட மனசை எந்த அளவுக்கு காயப்படுத்தும் அப்படிங்கிற பயம் அவனுக்கு இருக்கும். ஆனா கோபம் வந்துட்டா உங்களை மிருகத்தனமான வார்த்தைகளால காயப்படுத்துறான், உங்களை கேவலப்படுத்துறான்னா அவன் மனசுல உங்க மேல துளசி அளவு கூட உண்மையான மரியாதையோ காதலோ இல்லைன்னு அர்த்தம். நம்மள பல பெண்கள் பண்ற ஆகச்சிறந்த தப்பு என்ன தெரியுமா? அவன் கோபத்துல உங்களை அசிங்கமா திட்டி தீர்த்திருப்பான். நீங்க அழுதுட்டு இருப்பீங்க. ஆனா அடுத்த நாள் காலையில அவன் வந்து, சாரி செல்லம், நேத்து செம்ம டென்ஷன், அதுதான் கோபத்துல அப்படி பேசிட்டேன், ஐ லவ் யூ டின்னு சொன்ன உடனே அச்சச்சோ பாவம் அவனுக்கு ஒர்க் ப்ரெஷர்னு நீங்களே அவனுக்கு சப்ப கட்டுவீங்க. பெண்ணே, உன்னை நீயே ஏமாத்திக்காதே. கோபத்துல வர்றதுதான் அவனோட நிஜமான முகம். அடுத்த நாள் காலையில வர்றது வெறும் சமரச உருட்டு. கோபத்திலையும் உங்க சுயமரியாதையை தாண்டாதவன்தான் உண்மையான காதலன். வார்த்தைகளால உங்களை தினமும் சாகடிக்கிறவன் நச்சுத்தன்மையான உருட்டு மன்னன், டாக்ஸிக் பார்ட்னர். சோ இனிமே சண்டை வரும்போது அவன் என்ன பேசுறான்னு மட்டும் கவனியுங்க. அவனோட கோபம்தான் அவனுக்கான ஆசிட் டெஸ்ட். இது 2வது தந்திரம் தான். இதை விட உங்க அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட 3வது தந்திரம் என்ன தெரியுமா? வாங்க அடுத்த தந்திரத்துக்குள்ள போவோம். தந்திரம் 3. உங்களது இல்லை என்ற வார்த்தையை அவன் ஏற்கிறானா? தோழிகளே, கோபத்துல அவன் எப்படி நடந்துக்கிறான்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம லிஸ்ட்ல இருக்கிற 3வது ரகசிய தந்திரம், உங்களது இல்லை நோ என்ற வார்த்தையை அவன் ஏற்கிறானா? நாம எல்லாரும் காதலிக்கும் போது அவன் கேட்கிற எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கும் வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் சும்மா ஸ்மூத்தா தேனா பாயும். ஆனா எப்பவாவது ஒரே ஒரு விஷயத்துக்கு நீங்க மனசார இல்ல எனக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னு சொல்லி பாருங்க. அப்போதான் அவனோட அசல் முகமூடி கழண்டு விழும். நம்ம டெய்லி லைஃப்ல நடக்கிற விஷயத்தையே எடுத்துப்போம். இன்னைக்கு நைட்டு எப்படியாவது வெளியே வர முடியுமா செல்லோன்னு கேட்பான். உங்க சூழ்நிலை காரணமாகவோ இல்ல வீட்ல ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க. நீங்க இல்லடா இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்றீங்க. இல்ல உங்களுக்கு பிடிக்காத ஒரு ட்ரெஸ்ஸையோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்தையோ செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தும் போது நீங்க நோ சொல்றீங்க. உடனே அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? உனக்கு என் மேல லவ்வே இல்லடி, நீ என் பேச்ச மதிக்கவே மாட்ற அப்படின்னு இமோஷனல் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம சாணக்கியர் இத பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். தன் எல்லைகளை மதிக்காத, தன் விருப்பத்தை மட்டுமே திணிக்கும் ஒரு மனிதனுடன் இருக்கும் உறவு அடிமைத்தனத்திற்கு சமம். சுயமரியாதையை இழந்து வாழும் காதலில் ஒருபோதும் நிம்மதி இருக்காது. சாணக்கியர் என்ன சொல்றார்னா தோழிகளே, காதல்ங்கிறது 2 பேரோட விருப்பம், ஒருத்தரோட கட்டாயம் கிடையாது. நீங்க இல்லைன்னு சொல்லும்போதே அவனுக்கு கோபம் வருது, உங்கள வற்புறுத்துறான், இல்ல உங்ககிட்ட பேசாம மூஞ்ச தூக்கிட்டு அலையறான்னா அவனுக்கு உங்க மேல காதல் இல்ல, அவனோட ஈகோ தான் அவனுக்கு முக்கியம். அவன் உங்கள ஒரு மனுஷியா தனியான ஒரு நபராவே மதிக்கல. அவனுக்கு தேவை நீங்க அவன் சொல்ற பேச்சுக்கெல்லாம் தலையாற்ற ஒரு பொம்மையா இருக்கணும், அவ்வளவுதான்.
ஒரு பொண்ணோட எல்லைகளை மதிக்க தெரியாதவன், அவளோட இல்லைங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற சூழ்நிலைய புரிஞ்சிக்காதவன், காதலுக்கு தகுதியே இல்லாதவன். நம்மள எத்தனையோ பெண்கள் அவன் கோவிச்சிக்க கூடாது, அவன் நம்மள விட்டு போயிடக்கூடாதுன்னு தனக்கு பிடிக்காத விஷயத்த கூட சரின்னு சொல்லி செஞ்சுட்டு அப்புறம் உள்ளுக்குள்ள அழுதுட்டே இருக்காங்க. பெண்ணே, தயவு செஞ்சு உங்களை நீங்களே ஏமாத்திக்காத. நீங்க இல்லன்னு சொல்லும்போது, சரிடா செல்லம், உன்னோட சூழ்நிலை எனக்கு புரியுதுன்னு அதை மெச்சூர்டா ஏத்துக்கிறான் பாருங்க, அவன்தான் உண்மையான காதலன். ஆனா நீங்க நோ சொன்ன உடனே உங்களை இமோஷனலா டார்ச்சர் பண்ணி குற்ற உணர்ச்சியை உண்டாக்கி எப்படியாவது அவன் காரியத்தை சாதிக்க பார்க்கறான் பாருங்க, அதுதான் பக்கா சைக்கோத்தனமான உருட்டு. அதனால உங்க நோக்கு அவன் கொடுக்கிற மரியாதையை வச்சே அவன் காதலனா இல்ல உருட்டு மன்னனான்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது 3வது தந்திரம் தான். ஆனா இதை விட உங்க கெரியரையும் உங்க ஃபியூச்சரையும் தீர்மானிக்க போற நம்ம அன்றாட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட 4வது தந்திரம் என்ன தெரியுமா? வாங்க அடுத்த தந்திரத்துக்குள்ள போவோம். தந்திரம் 4. ரகசிய உறவா அல்லது வெளிப்படையானதா? தோழிகளே, 3வது தந்திரம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம லிஸ்ட்ல இருக்கிற 4வது ரகசிய தந்திரம் ரகசிய உறவா அல்லது வெளிப்படையானதா? அதாவது அவன் உங்கள அவனோட உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறானா இல்ல சீக்ரெட் போலவே வச்சிருக்கானா? நம்ம டெய்லி லைஃப்ல நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை எடுத்துப்போம். நீங்க 2 பேரும் வருஷக்கணக்கா லவ் பண்ணுவீங்க. ஆனா அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட உங்களை பத்தி தெரியாது. ஏண்டா உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட என்ன அறிமுகப்படுத்த கூடாதான்னு கேட்டா, அச்சச்சோ அவன் வாய்ப்பேத்த காரண்டி, விஷயம் வெளியில தெரிஞ்சா ப்ராப்ளம் ஆயிடும்னு மழுப்புவான். போட்டோ எடுக்கலாம்னு போனை எடுத்தா, ஐயோ போட்டோ வேண்டாடா செல்லம், எவனாவது பார்த்துட்டா அப்புறம் பிரச்சனையும்பா. இன்ஸ்டாகிராம்ல அவன் எல்லா பொண்ணுங்க போஸ்டுக்கும் கமெண்ட் பண்ணுவான். ஆனா உங்க கூட இருக்கிற ஒரு போட்டோவை கூட ஸ்டோரியா வைக்க மாட்டான். எப்பவுமே உங்களை 4 செவுத்துக்குள்ளேயும் தியேட்டர் கார்னர் சீட்லயும் இல்ல வாட்ஸ்அப் சாட்லயும் மட்டுமே வச்சிருக்க பாப்பான். உங்களை ஒரு டார்க் சீக்ரெட் மாதிரியே மெயின்டைன் பண்ணுவான். இதற்கு தான் நம்ம சாணக்கியர் ரொம்ப ஆழமான ஒரு நீதியை சொல்லியிருக்கார். தன் செயல்களிலோ உறவுகளிலோ நேர்மையும் தைரியமும் இல்லாத ஒரு மனிதன் எதற்கும் லாயக்கற்றவன். தன் காதலை உலகிற்கு சொல்ல பயப்படுவன், ஆபத்து என்று வரும்போது உன்னை கைவிட ஒரு நொடி கூட யோசிக்க மாட்டான். சாணக்கியர் என்ன சொல்றார்னா தோழிகளே, உண்மையான காதலுக்கு எப்போதுமே ஒரு கம்பீரமும் தைரியமும் இருக்கும். உங்களை அவர் காதலிக்கிறான்னா அவனோட வாழ்க்கையில இருக்கிற முக்கியமான மனிதர்கள் கிட்ட, அதாவது அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது அண்ணன் அக்கா யாராவது ஒருத்தர்கிட்டையாவது இவள்தான் என் ஆளுன்னு பெருமையா சொல்லணும். வீட்டு சூழ்நிலை காரணமா உடனே பெற்றோர்கிட்ட சொல்ல முடியாம இருக்கிறது வேற, அது நியாயமானது. ஆனா அவனோட சமூக வட்டாரத்துல கூட உங்களை ஒரு நிழல் மாதிரி ஒளிச்சு வைக்கிறான் பாருங்க, அங்கதான் ஏதோ தப்பிருக்கு. உங்களை வெளியில கூட்டிட்டு போக பயப்படுறான், உங்களை அவனோட உலகத்துக்குள்ள சேர்க்கவே மாட்டேங்கிறான்னா அவனுக்கு உங்க மேல இருக்கிறது காதல் கிடையாது, வெறும் டைம் பாஸ் மட்டும்தான். நம்மள பல பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவன் என் பாதுகாப்புக்காக தான் என்ன ஒளிச்சு வச்சிருக்கான்னு அவங்களே அவங்களுக்கு சமாதானம் சொல்லிப்பாங்க. பெண்ணே, உன்னை நீயே ஏமாத்திக்காத. உங்களை அவனோட உலகத்துக்குள்ள அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குள்ள பெருமையா அறிமுகப்படுத்துறான் பாருங்க, அவன்தான் உண்மையான காதலன். ஆனா வருஷக்கணக்கா காதலிச்சும் உங்களை ஒரு கள்ள உறவு மாதிரி யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சு பேசுறான் பாருங்க, அது பக்கா ஏமாற்று வேலை, உயர்தரமான உருட்டு. ஏன்னா நாளைக்கு அவன் உங்களை விட்டுட்டு போனா கூட அப்படி ஒரு பொண்ணே எனக்கு தெரியாதுன்னு அவனால ஈஸியா எஸ்கேப் ஆக முடியும். அதுக்காகத்தான் இந்த ஒளிவு மறைவு விளையாட்டு. சோ இனிமே அவனோட இந்த ஹிடன் லவ் டிராமாவுக்கு ஆப்பாதீங்க. அவனோட உலகத்துல உங்களுக்கு என்ன இடம்னு கவனிங்க. இது 4வது தந்திரம் தான். ஆனா இதை விட உங்க மன அமைதியை கெடுக்கிற நம்ம அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட 5வது தந்திரம் என்ன தெரியுமா? வாங்க அடுத்த தந்திரத்துக்குள்ள போவோம். தந்திரம் 5. பணத்தின் மீதான அவனது பார்வை. ஒழிவு மறைவில்லாத 4வது தந்திரத்தை அடுத்து இப்ப நாம பார்க்க போற 5வது ரகசிய தந்திரம் ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலானது, அவசியமானது. அதுதான் பணத்தின் மீதான அவனது பார்வை, த மணி ஆட்டிடியூட். காதல்ல பணம் பார்க்கக்கூடாதுதான், ஆனா அந்த பணத்தை அவன் எப்படி கையாள்றான்னு வச்சு அவனோட மொத்த குணத்தையும் நாம பார்த்திடலாம். நம்ம டெய்லி லைஃப்ல நடக்கிற விஷயத்தையே எடுத்துப்போம். 2 பேரும் வெளியே போவீங்க. காஃபி ஷாப், ஹோட்டல் இல்ல தியேட்டர், எங்க போனாலும் பில் கட்டும் நேரம் வரும்போது கரெக்டா அவன் ஃபோன் பேசிக்கிட்டே வெளியே போயிடுவான். இல்லனா, அச்சச்சோ ஜிபே ஒர்க் ஆகல செல்லம், கார்டு மறந்துட்டேன், நீ கொஞ்சம் கட்டுறியான்னு கேட்பான். 1 தடவை 2 தடவைன்னா ஓகே,
ஆனா எப்பவுமே நீங்களே பில் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலைய அவன் உருவாக்குவான். இன்னும் சில பேர் இருக்காங்க, எனக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், ஒரு அவசரம்னு உங்ககிட்ட அடிக்கடி பணம் கடன் கேட்பாங்க. ஆனா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணும்போதோ, அவனுக்கு பிடிச்ச பிராண்டட் ட்ரெஸ், பைக்குன்னு செலவு பண்ணும்போது மட்டும் அவன்கிட்ட தாராளமா பணம் இருக்கும். சுருக்கமா சொன்னா, உங்கள ஒரு ஏடிஎம் மெஷின் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவான். பணத்தை மட்டுமே குறியா வச்சிருக்கிற மனிதர்களை பத்தி நம்ம சாணக்கியர் அன்னைக்கே ரொம்ப ஆழமான ஒரு சாட்டையடி நீதியை சொல்லியிருக்கார். பொருளாசை பிடித்தவன் பேராசைக்காரன். அவனுக்கு பெண்ணின் மனதை விட அவளுடைய வசதியும் அவளிடமிருந்து பெறக்கூடிய ஆதாயமும் மட்டுமே முக்கியமாக தெரியும். பணத்திற்காக எதையும் செய்யும் ஒருவன் ஒருபோதும் உண்மையான துணையாக இருக்க முடியாது. சாணக்கியர் என்ன சொல்றார்னா தோழிகளே, பணத்தோட மதிப்பு தெரிஞ்சு கஞ்சத்தனமா இருக்கிறது வேற, பேராசையோட சுயநலமா இருக்கிறது வேற. ஒரு ஆண்மகன் உங்கள உண்மையா நேசிச்சா அவனுக்கு உங்களை விட அவனோட ஈகோவும் சுயமரியாதையும் தான் முன்னாடி நிற்கும். தன் பெண்ணை நல்லா பார்த்துக்கணும், அவளுக்கு ஒரு செலவு வைக்கக்கூடாதுன்னு நினைப்பான். சூழ்நிலை காரணமா உங்ககிட்ட உதவி கேட்டா கூட அதை சீக்கிரம் திருப்பி தரணும்னு துடிப்பான். ஆனா உங்களோட வசதியை பார்த்து உங்ககிட்ட இருந்து எதையாவது சாதிச்சுக்கலாம், பலன் அடையலாம்னு ஒருத்தன் கணக்கு போட்டு பழகிறான்னா அவன்கிட்ட காதலே கிடையாது. அவன் வெறும் ஒரு பொருளாதார வேட்டைக்காரன். நம்மள எத்தனையோ பெண்கள் அவன் பாவம் கஷ்டப்படுறான், என் காதலனுக்கு நான் செய்யாம யாரு செய்வா அப்படின்னு நகைய அடகு வச்சோ இல்ல கடன் வாங்கியோ அவனுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு கடைசியில அவன் ஏமாத்திட்டு ஓடுன அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நின்னு அழுதுட்டு இருக்காங்க. பெண்ணே, உன்னை நீயே ஏமாத்திக்காத. உங்களோட கஷ்ட காலத்துல தன் கையில இருக்கிற கடைசி 50 ரூபாயை கூட உங்களுக்காக செலவு பண்ண யோசிக்காதவன் தான் உண்மையான காதலன். ஆனா உன் காதலை நிரூபிக்க எனக்கு பணம் கொடு, பைக் எடுத்து கொடுன்னு கேட்கறவனோ இல்ல உங்களை வச்சே அவனோட சொகுசு வாழ்க்கையை ஓட்டுறவனோ பக்கா உருட்டு மன்னன். அதனால பண விஷயத்துல அவனோட குணம் என்னன்னு ஆரம்பத்திலேயே கவனிங்க. கண்ட மூடிக்கிட்டு உங்க காசு பணத்தை அள்ளி கொடுக்காதீங்க. இது 5வது தந்திரம்தான். ஆனா இதை விட உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை தீர்மானிக்க போற நம்ம அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட 6வது ரகசிய தந்திரம் என்ன தெரியுமா? வாங்க அடுத்த தந்திரத்துக்குள்ள போவோம். தந்திரம் 6. உங்கள மாற்ற முயற்சிக்கிறானா? சரி தோழிகளே, அவனோட பணப்பார்வைய வச்சு எப்படி எடை போடுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம லிஸ்ட்ல இருக்கிற 6வது ரகசிய தந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்கள மாற்ற முயற்சிக்கிறானா? நம்ம டெய்லி லைஃப்ல ஆரம்பத்துல எப்படி நடக்கும் தெரியுமா? உங்களோட எனர்ஜி, உங்களோட கலகலப்பான பேச்சு, நீங்க ட்ரெஸ் பண்ற ஸ்டைல், இதையெல்லாம் பார்த்து தான் அவன் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். எனக்கு உன்னோட இந்த குணம் தாண்டி ரொம்ப பிடிக்கும்பான். ஆனா ரிலேஷன்ஷிப்குள்ள வந்து ஒரு 4 மாசம் போன உடனே மெதுவா அவனோட மாற்ற அரங்கம் ஆரம்பமாகும். ஏண்டி, அந்த ஜீன்ஸ் உனக்கு செட் ஆகல, இனிமே சுடிதார் மட்டும் போடு. இன்ஸ்டாகிராம்ல ஏன் போட்டோ போடுற, அக்கவுண்ட்டை டெலீட் பண்ணு. உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப பேசாத, எனக்கு பிடிக்கல. இப்படி அக்கறைங்கிற பெயர்ல வர்ற இந்த அட்வைஸ்கள் எல்லாமே நாளாக நாளாக உங்க சுதந்திரத்தை நெரிக்கிற ஒரு பெரிய வேலையா மாறும். லவ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ அந்த ஒரிஜினல் உங்களை அப்படியே அழிச்சிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புது பொம்மையா உங்களை மாத்த பாப்பான். தன் பார்ட்னரை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்கள பத்தி நம்ம சாணக்கியர் அன்னைக்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு நீதியை சொல்லியிருக்கார். உன் சுயமரியாதையையும் உன்னுடைய தனித்தன்மையையும் இழந்து வாழும் எந்த ஒரு உறவும் ஆபத்தானது. உன்னை நீயாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் உன்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்க ஒருபோதும் தகுதியற்றவன். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா தோழிகளே, உண்மையான காதல்ங்கிறது அக்செப்டன்ஸ். உங்களோட பிளஸ் மைனஸ் ரெண்டையுமே சேர்த்து நீங்க நீங்களா இருக்கிறதுக்காக உங்களை நேசிக்கிறது தான் நிஜமான காதல். உங்களோட கெரியரை வளர்க்கறதுக்கோ இல்ல உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்தை மாத்துறதுக்கோ ஒருத்தன் நல்ல விஷயங்களை சொன்னா அது உண்மையான அக்கறை. அதை நாம ஏத்துக்கலாம். ஆனா உங்களோட தனிப்பட்ட சுதந்திரம், உங்களோட ஆடை, உங்களோட நட்பு வட்டம், இது எல்லாத்தையும் அவனோட ஈகோக்கு ஏத்த மாதிரி மாத்தணும்னு கட்டாயப்படுத்துறான்னா அவன் உங்க மேல வச்சிருக்கிறது காதல் கிடையாது. அது வெறும் அதிகார ஆதிக்கம், கண்ட்ரோல் இஷ்யூஸ். அவனுக்கு தேவை ஒரு பார்ட்னர் இல்ல, அவனுக்கு தேவை அவன் சொல்ற பேச்சுக்கு கட்டுப்படுற ஒரு அடிமை. நம்மள எத்தனையோ பெண்கள் என் மேல இருக்கிற பொசசிவ்னஸ்னால தாண்டி இப்படி சொல்றான், என் நல்லதுக்கு தானே அப்படின்னு நினைச்சு தங்களோட ஆசைகள், கனவுகள், ஏன் தங்களோட சுயத்தையே இழந்துட்டு கடைசியில கண்ணாடியில அவங்க முகத்தை பார்க்கும்போது நாம யாருக்காக இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்னு விரக்தியில அழறாங்க.
பெண்ணே, உன்னை நீயே ஏமாட்டிக்காத. நீங்க எப்படி இருக்கீங்களோ உங்களோட குறைகளோட சேர்த்து உங்கள அப்படியே கொண்டாடுறான் பாருங்க, அவன்தான் உண்மையான காதலன். ஆனா நீ எனக்கு ஏத்த மாதிரி மாறினாதான் உன்னை லவ் பண்ணுவேன்னு கண்டிஷன் போடுறவனோ, இல்ல உங்களை இமோஷனலா கில்ட் ட்ரிப் பண்ணி மாத்த ட்ரை பண்றவனோ பக்கா சைக்கோத்தனமான உருட்டு மன்னன். அதனால உங்களோட ஒரிஜினாலிட்டிய யாருக்காகவும் அடகு வைக்காதீங்க. உங்கள நீங்களா வாழ விடுறவன் யாருன்னு பாருங்க. இது 6வது தந்திரம்தான். ஆனா இதையும் தாண்டி சண்டைகள் வரும்போது அவனோட ஈகோ எப்படி வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிக்க போற நம்ம அடுத்த ரகசிய தந்திரம் என்ன தெரியுமா? வாங்க 7வது தந்திரத்துக்குள்ள போவோம். தந்திரம் 7. கஷ்டகாலத்தில் அவனுடைய குணம் என்ன? நாம எல்லாரும் சாதாரணமா ஒரு தப்பு பண்றோம். லைஃப் சும்மா ஜாலியா ஸ்மூத்தா போகும்போது, வாடி தியேட்டர் போலாம், ரீல் செய்யலாம், பீச்சுக்கு போலாம், அவன் நம்ம கூடவே சுத்துவான். அப்போ அவன்தான் பெஸ்ட் பார்ட்னர்னு நாம நினைப்போம். ஆனா வாழ்க்கை எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காதுல்ல. நம்ம டெய்லி லைஃப்ல திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்ல ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம், இல்ல உங்க கெரியர்ல ஒரு லோ பாயிண்ட், எக்ஸாம்ல மார்க் குறைஞ்சு போச்சு, இல்ல உங்களுக்கு உடம்புக்கு முடியாம அட்மிட் ஆகியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவனுக்கு ஃபோன் பண்ணி, டா எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம்னு நீங்க அழுதுகிட்டே சொல்லுவீங்க. அப்போ அவன்கிட்டே இருந்து வர்ற ரியாக்ஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? அச்சச்சோ, இப்ப நான் ஆஃபீஸ் மீட்டிங்ல இருக்கேன்டி, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில இருக்கேன், நைட்டு கூப்பிடுறேன்பா. அப்புறம் என்ன, அடுத்த 2 நாளைக்கு அவன்கிட்ட இருந்து ஃபோனும் வராது, ஒரு மெசேஜும் வராது. நீங்க கஷ்டத்துல தவிக்கும்போது அவன் மிஸ்ஸிங் ஆயிருவான். கஷ்டகாலத்துல கூட நிக்கிறவங்களோட முக்கியத்துவத்தை பத்தி நம்ம சாணக்கியர் அன்னைக்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா சுளீரென்று உரைக்கும் மாதிரி சாணக்கிய நீதியில சொல்லியிருக்கார். ஆபத்து காலத்திலும் பஞ்சகாலத்திலும் பெரும் துக்கத்திலும் எதிரிகளால் ஆபத்து வரும்போதும் யார் ஒருவன் உன்னை விட்டு விலகாமல் உன் கூடவே நிற்கிறானோ அவனே உண்மையான உற்றார் உறவினன் மற்றும் உண்மையான துணை. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, தோழிகளே, நீங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்க கூட வர்றதுக்கு இந்த உலகத்துல 1000 பேர் ரெடியா இருப்பாங்க. அதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. ஆனா உங்க கண்ணீரை துடைக்கிறதுக்கும் உங்க கஷ்ட காலத்துல நான் இருக்கேண்டி உனக்கு பயப்படாதன்னு உங்க தோள் மேல கை போடுறதுக்கும் ஒரு தனி குணம் வேணும். உங்க கஷ்டத்தை அவனோட கஷ்டமா நினைச்சு உங்க கூட வந்து நிக்கிற தைரியம் அவனுக்கு இருக்கான்னு பாருங்க. நீங்க ஒரு ப்ராப்ளம்ல இருக்கும்போது அதை தீர்க்க அவன் வழியை யோசிக்காம எனக்கு ஏன் இந்த வம்புன்னு எஸ்கேப் ஆகுறான்னா, அவனுக்கு உங்க மேல இருக்கிறது காதல் கிடையாது, வெறும் டைம் பாஸ், பொழுதுபோக்கு மட்டும்தான். நம்மள எத்தனையோ பெண்கள், அவன் பாவண்டி, அவனுக்கே நிறைய ஒர்க் ப்ரெஷர், அதான் என் கஷ்டத்துல அவனால வர முடியல அப்படின்னு அவனுக்காகவே நீங்களே வக்காலத்து வாங்குவீங்க. பெண்ணே, தயவு செஞ்சு உன்னை நீயே ஏமாத்திக்காத. உலகத்துல எவ்வளவு பிஸியா இருந்தாலும் காதலிக்கிற பெண்ணுக்கு ஒரு கஷ்டம்னா எல்லா வேலையையும் ஓரமா வச்சுட்டு ஓடி வர்றவன் தான் உண்மையான காதலன். ஆனா நீங்க கஷ்டத்துல அழும்போது எப்ப பார்த்தாலும் மூஞ்ச தூக்கிட்டே இருக்கான்னு சொல்லி உங்களை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க நார்மலான அப்புறம் ஐ லவ் யூ செல்லோன்னு வர்றான் பாருங்க, அதுதான் பக்கா சுயநலமான உருட்டு. அதனால இனிமே ஜாலியா இருக்கிற டைம்ல அவன் எப்படி இருக்கான்னு பார்க்காதீங்க. நீங்க லோவா இருக்கிற டைம்ல அவனோட அப்ரோச் என்னன்னு கவனிங்க. இது 7வது தந்திரம்தான். ஆனா இதை விட உங்க ரிலேஷன்ஷிப்ல அவனோட மெச்சூரிட்டியை செக் பண்ண போற நம்ம 8வது ரகசிய தந்திரம் என்ன தெரியுமா? வாங்க அடுத்த தந்திரத்துக்குள்ள போவோம். தந்திரம் 8. அவனுடைய குடும்பமும் பெண்களை மதிக்கும் குணமும். நாம லவ் பண்ணும்போது ஒரு தப்பு பண்ணுவோம். அவன் நம்ம கிட்ட மட்டும் எப்படி நடந்துக்கிறான்னு பாப்போமே தவிர மத்த பெண்களை அவன் எப்படி நடத்துறான்னு கவனிக்க மாட்டோம். நம்ம டெய்லி லைஃப்ல நடக்கிற விஷயத்தையே எடுத்துப்போம். உங்ககிட்ட பேசும்போது நீதான் என் தேவதை, நீதான் என் மகாலட்சுமின்னு உச்சி முகர்வான். ஆனா அதே வாயால அவனோட சொந்த அம்மாவிடமோ இல்ல அக்கா தங்கச்சிகிட்டயோ பேசும்போது உனக்கு அறிவு இருக்கா, சும்மா கத்தாதேன்னு ரொம்ப ஏகத்தாழமா மதிக்காம பேசுவான். வெளியில ரோட்ல போற மத்த பெண்களை பார்த்து ரொம்ப சீப்பான கமெண்ட் அடிப்பாங்க, இல்லனா இன்ஸ்டாகிராம்ல வர்ற பெண்களோட ரீல்ஸை பார்த்து ரொம்ப தப்பா பேசுவான். நீங்க அதை கேட்டுட்டு ஏண்டா அப்படி பேசுறேன்னு கேட்டா, அதெல்லாம் சும்மா டைம் பாஸ் செல்லும், நான் உன்னை மட்டும்தானே மதிக்கிறேன்னு ரொம்ப நைஸா மழுப்புவான். ஒரு ஆணோட வளர்ப்பு முறையையும் அவன் பெண்களை மதிக்கிற குணத்தையும் வச்சு அவனோட மொத்த ஜாதகத்தையும் கணிச்சிடலான்னு நம்ம சாணக்கியர் அன்னைக்கே ரொம்ப ஆழமா சொல்லியிருக்கார். ஒரு மனிதனின் நடத்தையும் அவனது பேச்சும் அவன் வளர்ந்த குடும்பத்தின் வளர்ப்பு முறையையே காட்டும். தன் வீட்டிலிருக்கும் பெண்களையே மதிக்கத் தெரியாத ஒருவனுக்கு காதல் என்ற தூய்மையான சொல்லின் அர்த்தம் ஒருபோதும் தெரியாது. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, தோழிகளே, ஒரு ஆண்மகன் பெண்களை எப்படி நடத்துறாங்கிற குணம் அவனோட ரத்தத்திலையும் வளர்ப்புலையும் வர்றது.
தான் வீட்டு அம்மாவையும் கூட பிறந்தவங்களையும் மதிக்காத ஒருத்தன், வெளியில இருக்கிற மத்த பெண்களை தாழ்வா நினைக்கிற ஒருத்தன் உங்ககிட்ட மட்டும் கொஞ்ச நாள் வேஷம் போட முடியும். ஏன்னா இப்ப உங்ககிட்ட அவனுக்கு ஏதோ ஒரு காரியமாக வேண்டியிருக்கு, இல்ல உங்க மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு. ஆனா அந்த ஈர்ப்பு குறைஞ்சு கல்யாணம்னு ஆகி நீங்க அவனோட 4 செவுத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா அவனோட அசல் முகம் வெளியில வந்துரும். அவனோட குடும்பத்துல பெண்களை எப்படி அடிமையா நடத்துறாங்களோ அதே மாதிரி தான் உங்களையும் நடத்த ஆரம்பிப்பான். பெண்களை மதிக்காத ஒரு இடத்துல நீங்க எவ்வளவுதான் காதல கொட்டினாலும் அங்க உங்களுக்கு கிடைக்க போறது ஏமாற்றமும் கண்ணீரும் மட்டும்தான். நம்மள எத்தனையோ பெண்கள் அவன் வீட்ல தான் அவனுக்கு பிடிக்காதடி, ஆனா என்ன அவன் நல்லா பாத்துக்குவான்னு கண்ணை மூடிக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் அவனோட குடும்பத்துல நடக்கிற குடும்ப வன்முறையையும் அவனோட மதிக்காத பேச்சையும் தாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க. பெண்ணே, உன்னை நீயே ஏமாத்திக்காதே. தன் வீட்டில் இருக்கும் பெண்களை மதிச்சு வெளியில இருக்கிற மத்த பெண்களை பத்தியும் கண்ணியமா பேசுறான் பாருங்க, அவன்கிட்ட இருக்கிறது தான் உண்மையான காதல். ஆனா உங்ககிட்ட மட்டும் நீதான் என் உலகம்னு சொல்லிட்டு மத்த பெண்களை கேவலமா பேசுறான் பாருங்க, அது பக்கா நடிப்பு, உயர்தரமான உருட்டு. ஏன்னா இன்னைக்கு அவங்கள அப்படி பேசுறவன் நாளைக்கு உங்க மேல கோபம் வரும்போது உங்களையும் அப்படிதான் பேசுவான். அதனால அவனோட ரெஸ்பெக்ட் ஃபில்டரை கரெக்டா செக் பண்ணுங்க. இது 8வது தந்திரம்தான். ஆனா இதை விட உங்க ரிலேஷன்ஷிப்ல வர்ற சின்ன சின்ன சண்டைகள்ல அவன் விளையாடுற இமோஷனல் கேம்ஸை கண்டுபிடிக்க போற நம்ம 9வது ரகசிய தந்திரம் என்ன தெரியுமா? வாங்க அடுத்த தந்திரத்துக்குள்ள போவோம். தந்திரம் 9, எமோஷனல் பிளாக்மெயில். இன்னைக்கு இருக்கிற 90% ரிலேஷன்ஷிப்ல பெண்கள் மாட்டிக்கிட்டு தவிக்கிற ஒரு மிக முக்கியமான ஏரியா, அதுதான் எமோஷனல் பிளாக்மெயில். நம்ம டெய்லி லைஃப்ல நடக்கிற விஷயத்தையே எடுத்துப்போம். 2 பேருக்கும் நடுவுல ஒரு சின்ன சண்டை வந்துடும். அந்த சண்டையில நியாயப்படி பார்த்தா தப்பு அவன் மேல தான் இருக்கும். நீங்க அதை சுட்டி காட்டி கேள்வி கேட்பீங்க. உடனே அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஆமாடி, நான் எப்பவுமே தப்பு பண்றவன் தான், உனக்கு என்ன பிடிக்கலல்ல, நான் செத்து போயிட்டான் தான் நீ சந்தோஷமா இருப்ப அப்படின்னு டயலாக் பேசுவான். இல்லனா வாட்ஸ்ஆப், இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்துலயும் உங்களை பிளாக் பண்ணிட்டு ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுவான். நீங்க பதறி போயிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி அழுது கெஞ்சின அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு அன்பிளாக் பண்ணுவான். வந்துட்டு நீ பண்ண தப்புனால தான் நான் அப்படி பண்ணுனேன்னு சொல்லி தப்பு அவன் மேல இருந்தா கூட கடைசியில உங்களையே குற்றவாளி கூண்டில் நிக்க வச்சிருவான். இதையே ஒரு கேம் மாதிரி வச்சிருப்பான். உங்களை எமோஷனலா பலவீனப்படுத்தி ஆதிக்கம் செலுத்த நினைக்கிறவங்கள பத்தி நம்ம சாணக்கியர் அன்னைக்கே ரொம்ப ஆழமா சுளீர் என்று உரைக்குற மாதிரி சாணக்கிய நீதியில சொல்லியிருக்கார். உன் பலவீனங்களை அறிந்து அதன் மூலம் உன்னை அச்சுறுத்தி உன்னுடைய மன அமைதியை கெடுக்கும் எந்த ஒரு மனிதனும் உன்னுடைய நலம் விரும்பி அல்ல, அவன் ஒரு நயவஞ்சகன். அத்தகைய உறவு காதல் அல்ல, அது ஒரு மெதுவான நஞ்சிரி. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா தோழிகளே, உண்மையான காதல்ல எப்போதுமே ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். ஒரு சண்டை வந்தா உட்கார்ந்து பேசுவாங்க, தப்ப ஒத்துப்பாங்க, சமாதானமாவாங்க. ஆனா உங்களோட அன்பையும் அவன் மேல நீங்க வச்சிருக்கிற அக்கறையையும் அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு உங்களை அச்சுறுத்துறது, உங்களை அழ வைக்கிறது, உங்களை குற்ற உணர்ச்சியில தவிக்க விடுறது, இதெல்லாம் காதலே கிடையாது. இதுக்கு பேருதான் டாக்ஸிக் மைண்ட் கேம்ஸ். அவன் உங்களை காதலிக்கல, உங்களோட இமோஷன்ஸை வச்சு அவன் விளையாடுறான். உங்களை எப்பவுமே அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க அவன் யூஸ் பண்ற ஒரு சீப்பான ஆயுதம்தான் இந்த எமோஷனல் பிளாக்மெயில். நம்மள எத்தனையோ பெண்கள் அவன் கோவிச்சுக்கிட்டு எவதாவது ஒன்று பண்ணிக்குவானோன்னு பயமா இருக்குடி, அதான் அவன் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு பயந்து பயந்தே அவனோட அடிமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெண்ணே, உன்னை நீயே ஏமாத்திக்காத. சண்டை வந்தா கூட உங்க மனச காயப்படுத்தக்கூடாது, உங்க நிம்மதியை கெடுக்கக்கூடாதுன்னு நினைச்சு இறங்கி வரான் பாருங்க, அவன்தான் உண்மையான காதலன். ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கும் நான் செத்துருவேன், நான் போனை உடைச்சிருவேன், உன் கூட பேச மாட்டேன்னு சொல்லி உங்களை இமோஷனலா டார்ச்சர் பண்றான் பாருங்க, அதுதான் பக்கா சைக்கோத்தனமான உருட்டு. அதனால இனிமே அவனோட இந்த இமோஷனல் டிராமாவுக்கு பயப்படாதீங்க. உங்க மன அமைதியை விட இந்த உலகத்துல எதுவுமே முக்கிய கிடையாது. இது 9வது தந்திரம்தான். ஆனா இதை விட உங்க கெரியரையும் உங்க லட்சியத்தையும் அவன் எப்படி பார்க்கறான்னு கண்டுபிடிக்க போற நம்ம 10வது ரகசிய தந்திரம் என்ன தெரியுமா? வாங்க அடுத்த தந்திரத்துக்குள்ள போவோம். தந்திரம் 10, அவனது கடந்த காலம் மற்றும் உண்மைகள். நாம ஒருத்தரை காதலிக்கும் போது அவங்களோட கடந்த காலத்தை பத்தி கண்டிப்பா கேட்போம். அது நார்மல். நம்ம டெய்லி லைஃப்ல பசங்க அவங்களோட கடந்த காலத்தை பத்தி எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? எடுத்த உடனே ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுவாங்க. என் எக்ஸ் இருக்காளே, அவ ஒரு ராட்சசிடி, பக்கா மெட்டீரியலிஸ்டிக், பணத்துக்காக என்னை ஏமாத்திட்டு போயிட்டா, நான் அவளுக்காக உயிரையே வச்சிருந்தேன், ஆனா அவ என்னை நடுத்தருவுல விட்டுட்டா, நான் ரொம்ப பாவண்டி அப்படின்னு அப்படியே அழுது சிம்பத்தி கிரியேட் பண்ணுவான்.
நீங்களும் அதை நம்பி அச்சச்சோ இவ்ளோ நல்ல பையனை போய் அந்த பொண்ணு ஏமாத்திருக்காளே, இனிமே இவனை நான் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவேன்னு சபதம் எடுப்பீங்க. ஆனா நிஜத்துல அந்த பழைய பிரேக்கப்புக்கு உண்மையான காரணம் இவனோட சைக்கோத்தனமாவோ இல்ல இவனோட ஏமாற்று வேலையாவோ தான் இருக்கும். அதை உங்ககிட்ட ரொம்ப நைஸா மறைச்சிருப்பான். தன் தவறுகளை மறைத்து எப்பவுமே அடுத்தவங்க மேல பழி போடுற மனிதர்களை பத்தி நம்ம சாணக்கியர் அன்னைக்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு சாட்டையடி நீதிய சொல்லியிருக்கார். தன் கடந்த கால தவறுகளை ஒப்புக்கொள்ளாமல் எப்போதும் அடுத்தவர்கள் மீது பழி போடுபவன் நேர்மையற்றவன். அத்தகைய மனிதன் உன்னுடனான உறவு முறியும் போதும் உன்னையே குற்றவாளியாக்கி உலகிற்கு தூற்றுவான். சாணக்கியர் என்ன சொல்றார்னா, தோழிகளே, ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுதுன்னா அங்க கண்டிப்பா 2 பேர் பக்கமும் ஏதோ ஒரு சின்ன தப்பாவது இருக்கும். ஆனா ஒருத்தன் தன்னோட கடந்த காலத்தை பத்தி பேசும்போது தன்னை மட்டும் ஒரு உத்தமனாகவும் அந்த பழைய பொண்ணை மட்டும் ஒரு மோசமானவளாகவும் சித்தரிக்கிறான்னா அவன்கிட்ட நேர்மையும் நாணயமும் இல்லைன்னு அர்த்தம். அவன் தன் மேல இருக்கிற தப்ப மறைக்க பாக்குறான். அது மட்டும் இல்லாம பொய் சொல்றது அவனோட கைவந்த கலையா இருக்கும். உங்ககிட்ட பழகுற இந்த நாள்லையும் கூட அவன் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அசால்ட்டா பொய் சொல்லுவான். நான் அங்க இருக்கேன் இங்க இருக்கேன்னு பொய் சொல்றது வெளியில தெரிஞ்சா, உன் மேல இருக்கிற லவ்னால தான் செல்லம் பொய் சொன்னேன் என்ன அதுக்கும் ஒரு உருட்டு நியாயத்தை வச்சிருப்பான். பொய் இருக்கிற இடத்துல காதல் எப்படி தோழிகளே இருக்க முடியும்? நம்மள எத்தனையோ பெண்கள் அவனோட அந்த பாவமான கதையை கேட்டு உருகி போய் அவனோட பொய்களை கூட அக்கறைன்னு நினைச்சு ஏமாந்துகிட்டு இருக்காங்க. பெண்ணே, உன்னை நீ ஏமாத்திக்காத. தன் கடந்த காலத்துல தன் பக்கமும் இந்த தப்பு இருந்ததுன்னு மெச்சூர்டா ஒத்துக்கிட்டு உங்ககிட்ட சின்ன சின்ன விஷயத்திலையும் 100% நேர்மையா இருக்கிறான் பாருங்க, அவன்தான் உண்மையான காதலன். ஆனா எப்ப பார்த்தாலும் பழைய பொண்ணை பழி தூத்திக்கிட்டு உங்ககிட்டயும் தினமும் புதுசு புதுசா போய் மூட்டைகளை அவிழ்த்து விடுறான் பாருங்க, அது பக்கா ஃப்ராடு, உருட்டு. ஏன்னா இன்னைக்கு அவளை உலகத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் தப்பா பேசுறவன் நாளைக்கு உங்ககிட்ட சண்டை வந்தா உங்களையும் மத்தவங்க கிட்ட இப்படித்தான் தப்பா பேசுவான். அதனால அவனோட கடந்த கால கதைகளையும் அவனோட உண்மை ரேஷியோவையும் கரெக்டா கவனிங்க. இது 10வது தந்திரம்தான். ஆனா இதைவிட உங்க வாழ்க்கையோட உங்க எதிர்காலத்தோட லட்சியத்தை அவன் எப்படி மதிக்கிறான்னு கண்டுபிடிக்க போற நம்ம 11வது ரகசிய தந்திரம் என்ன தெரியுமா? வாங்க அடுத்த தந்திரத்துக்குள்ள போவோம். தந்திரம் 11. உங்களது லட்சியங்களுக்கு அவன் தரும் மதிப்பு. சரி தோழிகளே, அவனோட கடந்த கால பொய்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம லிஸ்டில் இருக்கிற 11வது ரகசிய தந்திரம், உங்க கெரியர், உங்க ஃபியூச்சர், உங்களோட சுயசார்பு வாழ்க்கையை தீர்மானிக்க போற மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் உங்களது லட்சியங்களுக்கு அவன் தரும் மதிப்பு. சப்போர்ட் ஃபார் ட்ரீம்ஸ். நம்ம டெய்லி லைஃப்ல ஆரம்பத்துல பசங்க எப்படி பேசுவாங்க தெரியுமா? நீ ரொம்ப டேலண்டட் குட்டி, நீ கண்டிப்பா பெரிய லெவலுக்கு வருவன்னு சும்மா புகழ்வாங்க. ஆனா நாளாக நாளாக நீங்க ஏதோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கணும்னு நினைப்பீங்க, இல்ல ஒரு நல்ல கம்பெனில வேலைக்கு போகணும், பிசினஸ் பண்ணணும்னு உங்க கனவை அவன்கிட்ட சொல்லுவீங்க. அப்போ அவன்கிட்ட இருந்து வர்ற ரியாக்ஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப நைஸா பாசக்காரம் மாதிரி வேஷம் போட்டு, நீ ஏன் கஷ்டப்பட்டு படிக்கணும், நீ ஏன் வேலைக்கு போய் ஸ்ட்ரெஸ் ஆகணும், நான் சம்பாதிச்சு உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்க மாட்டேனா, நீ வீட்லயே இரு செல்லோம்பா. கேட்கறதுக்கு சும்மா தேன் மாதிரி இருக்கும். ஆனா நிஜத்துல அது பாசம் கிடையாது பெண்ணே, அது அக்கறைங்கிற பேர்ல உங்களோட ரெக்கைகளை வெட்டி உங்களை ஒரு கூட்டுக்குள்ள அடைக்க பாக்குற ஒரு தந்திரம். தன்னம்பிக்கையும் திறமையும் இருக்கிற ஒரு பெண்ணோட லட்சியங்களை முடக்க நினைக்கிறவங்கள பத்தி நம்ம சாணக்கியர் அன்னைக்கே ரொம்ப ஆழமா சொல்லியிருக்கார். ஒரு சிறந்த துணை என்பவன் உன்னுடைய வளர்ச்சிக்கு ஏணியாக இருக்க வேண்டுமே தவிர உன்னை முடக்கும் விலங்காக இருக்கக்கூடாது. உன்னுடைய அறிவையும் உன்னுடைய லட்சியங்களையும் மதிக்காத ஒருவனுடன் வாழும் வாழ்க்கை உன்னுடைய ஆன்மாவை நீயே கொல்வதற்கு சமம். சாணக்கியர் என்ன சொல்றார்னா தோழிகளே, ஒரு ஆண்மகன் உங்கள உண்மையா நேசிச்சா அவனுக்கு உங்களோட வளர்ச்சி மேல ஒரு தனி பெருமை இருக்கும். என் பொண்ணு சாதிக்கணும், அவ கால்ல அவ நிக்கணும்னு நினைப்பான். நீங்க சோர்ந்து போறப்போ, டே என்னால முடியலடான்னு சொல்லும்போது, உன்னால முடியுண்டி, படி, நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன்னு தோள் கொடுப்பான். ஆனா உங்களை எப்பவுமே அவனையே சார்ந்திருக்க வைக்கணும், ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸ், நீங்க வெளியில போனா உங்களை கைவிட்டுடுவீங்களோங்கிற அவனோட தாழ்வு மனப்பான்மை காரணமா உங்களோட கனவுகளை மழுங்கடிக்க பாக்குறான்னா அவன்கிட்ட இருக்கிறது காதல் கிடையாது. அவனுக்கு தேவை ஒரு திறமையான பெண்ணோ லைஃப் பார்ட்னரோ இல்ல, அவன் நிழல்ல மட்டுமே வாழக்கூடிய ஒரு பலவீனமான பொம்மை. நம்மள எத்தனையோ பெண்கள்
அவன் என் மேல வச்சிருக்கிற லவ்னால தான் என்ன வேலைக்கு போக வேணான்னு சொல்றான்னு தங்களோட பல வருஷ படிப்பையும் தங்களோட லட்சியங்களையும் அப்படியே ஓரமா மூட்டை கட்டி வச்சுட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 10 ரூபாய் செலவுக்கு கூட அவன்கிட்ட கையேந்தி நிக்கிற எத்தனையோ பெண்களை நான் என் டெய்லி லைஃப்ல பாக்குறேன். பெண்ணே, உன்னை நீயே ஏமாத்திக்காத. உங்க கனவுகளுக்கு ரெக்கை கொடுத்து நீங்க ஜெயிக்கும்போது உங்களை விட அதிகமா சந்தோஷப்படுறான் பாருங்க, அவன்தான் உண்மையான காதலன். ஆனா நான் பாத்துக்கிறேன், நீ ஏன் படிக்கணும், நீ ஏன் வேலைக்கு போகணும்னு சொல்லி உங்க திறமைய முடக்குறான் பாருங்க, அதுதான் அன்புங்கிற பேர்ல செய்யற ஆகச்சிறந்த உருட்டு. அதனால உங்க லட்சியங்களுக்கு அவன் என்ன மதிப்பு கொடுக்கறான்னு கவனிங்க. உங்க கெரியரை யாருக்காகவும் என்னைக்கும் விட்டு கொடுக்காதீங்க. இது 11வது தந்திரம்தான். ஆனா இது எல்லாத்துக்கும் மேலாக உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் இவன் காதலனா இல்ல உருட்டு மன்னனான்னு 100% கன்ஃபார்ம் பண்ண போற நம்ம இறுதி தந்திரம். அந்த 12வது ரகசிய தந்திரம் என்ன தெரியுமா? வாங்க கடைசி தந்திரத்துக்குள்ள போவோம். தந்திரம் 12. உடல் அளவிலான ஈர்ப்பு மட்டும்தானா? இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் லவ் உலகத்துல பல பேர் காதல்ங்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்கிற ஒரு கசப்பான உண்மை இதுதான். நம்ம டெய்லி லைஃப்ல இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப் போட்டுட்டு ஒரு போட்டோ அனுப்பி பாருங்க, இல்ல அவனை நேர்ல பார்க்க போங்க. அப்போ அவன்கிட்ட இருக்கிற ஆர்வம், எனர்ஜி, ரொமான்ஸ் எல்லாமே சும்மா டாப் கியர்ல இருக்கும். நீ செம்ம கியூட், நீ செம்ம ஹாட்னு வார்த்தைகளை அள்ளி தெளிப்பான். ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு கவலை, உங்க ஃபியூச்சர் பத்தியோ இல்ல உங்க வீட்டை பத்தியோ அவன்கிட்ட ஷேர் பண்ணி அழணும்னு நினைப்பீங்க. நீங்க பேச ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு லேசா கொட்டாவி வரும். சரிடா செல்லம், இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், மூட ஸ்பாயில் பண்ணாதேன்னு டாபிக்கை மாத்த பாப்பான். சுருக்கமா சொன்னா அவனோட மொத்த ஃபோக்கஸும் உங்களோட அழகு, உடல் அளவிலான நெருக்கம் இதை சுத்தியே தான் இருக்கும். அழகுக்கும் ஆசைக்கும் பின்னாடி ஓடுற மனிதர்களை பற்றி நம்ம சாணக்கியர் அன்னைக்கே ரொம்ப தீர்க்கமான ஒரு எச்சரிக்கை நீதிய சொல்லியிருக்கார். வெறும் உடல் அழகையும் வெளித்தோற்றத்தையும் மட்டுமே நம்பி வரும் உறவு காய்ந்த இலையை போன்றது, ஒரு சிறு காற்றில் பறந்துவிடும். மனங்களின் பிணைப்பும் ஆன்மாவின் தூய்மையும் மட்டுமே காலத்தை கடந்து நிற்கும் உண்மையான காதல். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா தோழிகளே, வயசும் அழகும் எப்போதுமே நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற இளமை இன்னும் 10-20 வருஷத்துல மாறிடும். வெறும் உடல் அளவிலான ஈர்ப்பு, அதாவது பிசிக்கல் அட்ராக்ஷனை மட்டும் வச்சுக்கிட்டு வர்றவன் உங்க அழகுல இருக்கிற ஆர்வம் குறையும் போதோ இல்ல உங்களை விட அழகான ஒரு பெண்ணை பார்க்கும்போதோ உங்களை விட்டுட்டு போக ஒரு நொடி கூட யோசிக்க மாட்டான். உண்மையான காதல்ங்கிறது உங்க உடம்ப நேசிக்கிறது இல்ல, உங்க ஆன்மாவை, உங்களோட குணத்தை நேசிக்கிறது. உங்க அழகுக்காக வர்றவன் ஆசைக்காரன். ஆனா உங்களோட அழுகை, உங்களோட பலவீனம், உங்களோட அசிங்கமான பக்கங்கள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன இருந்தாலும் நீ ஏன் பொண்ணுடின்னு உங்க மனசை அரவணைக்கிறான் பாருங்க, அவன்தான் உண்மையான துணை. நம்மள எத்தனையோ பெண்கள் அவன் காட்டுற அந்த தற்காலிகமான நெருக்கம், அதாவது பிசிக்கல் இன்டிமேசிய உண்மையான காதல்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தங்களோட எல்லைகளை தாண்டி கடைசியில அவன் காரியம் முடிஞ்ச உடனே எஸ்கேப் ஆகும்போது ஏமாந்துட்டோமேன்னு கதறி அழறாங்க. பெண்ணே, உன்னை நீயே ஏமாத்திக்காத. உங்களோட மன கவலைகளுக்கு மருந்தா இருக்கணும்னு நினைக்கிறவன், உங்களோட குணத்தை மதிக்கிறவன் உண்மையான காதலன். ஆனா எப்ப பார்த்தாலும் தனிமையை தேடுறவனும், போன்ல பேசும்போது கூட எப்பவுமே அந்த ஒரு சப்ஜெக்டை மட்டுமே பேசுறவனும் பக்கா காம உருட்டு மன்னன். உங்க பார்ட்னர் உண்மையான காதலனா இல்ல உருட்டு மன்னனான இப்பவே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். அத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரி தோழிகளே, இதுவரைக்கும் நாம பார்த்த அந்த 12 ரகசிய தந்திரங்களும் கண்டிப்பா உங்க கண்ணை திறந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவோட முடிவுக்கு வர்ற இந்த நேரத்துல நம்ம சாணக்கியர் சொன்ன ஒரு மிக முக்கியமான இறுதி எச்சரிக்கைய உங்க மனசுல நான் பதிய வைக்க விரும்புறேன். சாணக்கியர் சொல்றார், விஷமுள்ள பாம்பை விட வஞ்சக குணம் கொண்ட மனிதன் ஆபத்தானவன். ஏன்னா ஒரு பாம்பு உங்களை ஒரு தடவை தான் கடிக்கும். ஆனா இந்த மாதிரி லவ்ங்கிற போலி வேஷம் போட்டு வர்ற உருட்டு பேர் வழிகள் உங்களோட சுயமரியாதை, உங்க பெற்றோரோட நிம்மதி, உங்களோட கெரியர், உங்க மன அமைதின்னு எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக அக்கு வேறு ஆணி வேறா சிதைச்சு உங்களை தினமும் தினமும் இமோஷனலா சாகடிப்பாங்க.
அதுக்கு நீங்க இடம் கொடுத்துடக்கூடாது. பெண்ணே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காதல்ங்கிறது உங்க லைஃபோட ஒரு பகுதி தானே தவிர அதுவே உங்களுடைய முழு வாழ்க்கையும் கிடையாது. ஒருத்தன் உங்கள உசுருக்கு உசுரா காதலிக்கிறேன்னு சொல்றதுக்காக உங்க பெற்றோர் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையையோ இல்ல உங்க எதிர்கால லட்சியங்களையோ என்னைக்கும் அடகு வைக்காதீங்க. இன்னைக்கு நாம நம்ம லைஃப்ஸ் லேர்ன் தமிழ்ல பார்த்த இந்த 12 விஷயங்கள்ல உங்க பார்ட்னர் கிட்ட 2 அல்லது 3 விஷயங்கள் நெகட்டிவா இருந்தா கூட ப்ளீஸ் கொஞ்சம் அலர்ட் ஆயிடுங்க. அவனோட ஸ்வீட் டாக்ஸ் மாயையிலிருந்து வெளியில வாங்க. யாரையும் நம்பி ஏமாறாதேங்கிறது தான் சாணக்கிய நீதியோட அடிநாதம். உங்கள உண்மையா நேசிக்கிறவன் உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராம பாத்துக்குவான். உங்கள உலகத்துக்கே பெருமையா அடையாளம் காட்டுவான். இப்போ உங்ககிட்ட கேக்குறேன், இந்த 12 தந்திரங்கள்ல உங்க லைஃப்ல எது ஒத்து போகுது? உங்க கண்ணெதிர நிக்கிறவன் உண்மையான காதலனா இல்ல பக்கா உருட்டு மன்னனா? அதை இப்பவே கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸ் மத்த தோழிகளுக்கும் ஒரு பெரிய விழிப்புணர்வா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது இப்படி காதலே உலகம்னு கண்ணை மூடிக்கிட்டு ஏமாந்துட்டு இருந்தா ப்ளீஸ் அவங்களுக்கு இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணி அவங்க கண்ணை திறந்து விடுங்க. உங்க லைஃபை இன்னும் புத்திசாலித்தனமா மாத்த சாணக்கிய நீதியின் அடுத்தடுத்த ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான உங்க லைஃபை